இப்போ நாம பார்க்கக்கூடிய மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை. இந்த நீத்தார் பெருமைன்ற பகுதியை சொல்லுவதற்கு முன்னாடி சில அறிமுகங்களை சொல்லியாக வேண்டும். உலக இலக்கியங்களிலேயே முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், புகழினுக்கு உரியவர்கள், அவர்தம் பெருமையை எடுத்து முன்மொழிய வேண்டும் என்று முதலாக உலகிலே இலக்கிய நோக்கிலே பேசிய ஒரு மொழி ஒன்று உண்டு என்றால் அது தமிழ்தான். நம்ம வேடிக்கை என்னவென்றால், இப்ப நீங்க வடமொழியை எடுத்துக்கொண்டால் நீத்தவர்களுக்காக சடங்கியல்கள் செய்தல் மரபு உண்டு. நீத்தவர்களுக்காக சடங்குகள் உண்டு. அவ்வாறு இறந்தவர்களுக்கு உண்டான சடங்குல ஒன்று 13ஆம் நாள் அவர் மீது எழுதப்படுவதற்குரியதாகிய ஒரு வாழ்த்து கவிதை இருக்கும். அதுக்கு வடமொழியில சர்மஸ்லோகம்னு பேர். அவ்வாறு இறந்தவரினுடைய அரிய செயல்களை, அவர் இதுகாரும் செய்திருக்கக்கூடிய நல்ல பல செயல்களை நினைவு கூர்ந்து அதை புகழுதல், இது அவரோட முடிஞ்சு போயிடும். ஆனால் பொதுவாக இந்த உலகிலே ஒவ்வொரு இனமும் வாழுவதற்கு உரியதாகிய பல அடிப்படை நன்மைகளை வகுத்து கொடுத்தவர்கள் முன்னோர்கள். நம்மோடு வாழ்ந்து அல்லது நமக்கு முன்பாக இந்த உலகிலே வாழ்ந்து அவர்களினது செயல்பாடுகளினால் உரியனை எல்லாம் இந்த உலகினுக்கு கொடுத்தளித்து அதன் பின் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களினது பெருமையை நாம் உணர வேண்டும். முதல் செய்தி அது. அந்த பெரியவர்களின் நம்மோடு வாழ்ந்து நம்முடைய மனித குலம் மேம்படுவதற்காக வாழ்ந்தவர்கள், அவர்கள் நம்முடைய தகப்பனாக இருக்கலாம், இல்ல பாட்டனாக இருக்கலாம், அல்லது முன்பின் தெரியாத யாரேனும் ஒருவராக இருக்கலாம். அதை மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்லுவேன். அடிப்படையிலேயே நாம் இந்த தலைமுறையிலே ஒரு பழத்தை உண்ணுகிறோம் என்றால், மாம்பழம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த மாம்பழத்தை உண்ணுகிறோம் என்றால் இந்த மாங்கனி நமக்கு கிடைப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறது இல்லை. நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் இந்த மாமரத்தினை நட்டு அதனை வளர்த்து பராமரித்து அதனுக்கு உண்டான நீரோ உரமோ இவைகளை இட்டு அது பூக்கின்ற பொழுது மகிழ்ந்து, காய்க்கின்ற பொழுது அதனோடேயே சேர்ந்திருந்து, அது கனிகின்ற பொழுது அதை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கிறார்கள்னா, நாம் உண்ணக்கூடிய ஒரு பழத்தினுக்கு பின்னே பல முன்னோர்கள் இருக்கிறார்கள். அந்த முன்னோர்களை நாம் குறைந்தபட்சம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதனாலதான் வடமொழியில ரொம்ப அழுத்தமாக சொல்லுவார்கள், நீங்கள் எதனை செய்கிறீர்களோ இல்லையோ ரெண்டுத்தை மறக்காதீர்கள். ஒன்று, உங்களுக்கு உரியதாகிய குலதெய்வ வழிபாட்டை புறம் தள்ளி விடாதீர்கள். அதை எப்பாடு பட்டாகிலும் ஆண்டினுக்கு ஒரு முறை செய்து விடுங்கள். இரண்டாவது, பித்துர்களுக்கு செய்தற்குரியனவற்றை மறந்து விடாதீர்கள். ஏன் என்றால் குல தெய்வம் என்பது நாம் இதுகாரும் கண்டறியாத ஒன்று. நம் முன்னோர்கள் இதனை தெய்வம் என்று சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த முன்னோர்கள் இதனை வழிபடு என்று சொன்னார்கள், வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இவர்கள் எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது நம்ம முன்னோர்களா. ஆகவே குலதெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த தெய்வத்தினுக்கு அடுத்த நிலையில நம் குலம் மேம்பட, நம் குடும்பம் மேம்பட, நமக்காக நல்வாழ்வு ஒன்று உருவாக பாடுபட்ட முன்னோர்கள், அவர்கள் தான் பித்துக்கள். அவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும். குறைந்தபட்சம் பாராட்டுறோமோ இல்லையோ அவர்களை எந்த சூழ்நிலையிலும் இழிவுபடுத்தி விடக்கூடாது. அதுதான் நீத்தார் பெருமை. நீத்தார்ன்ற சொல்லுக்கு இந்த உலக வாழ்வினை வாழ்ந்து தங்களுக்கு உரியதாகிய அரிய செயல்களின் மூலமாக இந்த மக்களுக்கு நேர்மையான பல நன்மைகளை தந்து அதன் பின் மறைந்தவர்கள். அவர்தம் பெருமையை நாம் நினைத்தே ஆக வேண்டும். இது வள்ளுவரினுடைய
அடிப்படையான கோட்பாடு. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுள், கடவுள் வாழ்த்து, அந்த கடவுளுக்கு இணையாக மேல் நின்று பொழிந்து அனைவரையும் காக்கவும் அழிக்கவும் வல்லதாகிய மழை, அது அடுத்த நிலை. மூன்றாவது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுக்கு உரியதாகிய குலத்தினுக்கு உரிய முன்னோர்கள் தெய்வமாக கருதப்பட வேண்டும், அவர்களை நாம் வழிபடுவோம். இந்த மூன்று வழிபாடும் தான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாளிலே மேன்மையான பாதுகாப்பினையும் அவனுக்கு உரியதாகிய உன்னதமான வாழ்வையும் கொடுக்கும். அதனாலதான் இப்படி. ஆகவே நீத்தார் பெருமை என்பதை நாம ஏதோ இறந்தவர்களுக்காக வழிபாடு செய்தல் என்ற சடங்கியல் சார்ந்த நிகழ்வு அல்ல, சடங்கியல் சார்ந்த நிகழ்வு அல்ல. இப்ப நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, ஒரு குழந்தை பிறந்து 4-5 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு தந்தையாரினது கையை பற்றி கொண்டு நடப்பதில் கர்வம் கொள்ளும். அடுத்து 8 வயது 9 வயது ஆகின்ற பொழுது அந்த குழந்தை தந்தையாரின் அறிவை ஆற்றலை கண்டு பிரமிக்கும். அதே குழந்தை 10-12 வயதாகின்ற பொழுது இவர் ஏதேனும் என்னை இடைவிடாது கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று தந்தை பேர்ல மெல்ல ஒரு வெறுப்புணர்வை வளர்த்துக் கொள்ளும். அதே 16-18 வயதாகின்ற பொழுது அதே பையன் சொல்லுவான், அம்மாட்ட போயிட்டு அவற்றை சொல்லி வை அப்படின்னு. அடிக்கடி என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் குறுக்கிடுறார், அது நல்லதுக்கு இல்ல, சொல்லி வச்சிருப்ப பெரிய சண்டை வந்துடும். அதே மகன் 22 வயதாகின்ற பொழுது தந்தையினது சொல்லெல்லாம் இவனுக்கு வேம்பாக கசம். 26 வயதுல அவனுடைய பணியில சேருகின்ற பொழுது தந்தை என்பது சாதாரண ஒரு பிரஜைன்ற மனசுக்குள்ள வரும். பிறகு அவனுக்கு திருமணம் ஆனதற்கு பிறகு, அவனுக்கு ஒரு மகவு பிறந்ததற்கு பிறகு மீண்டும் தந்தையை பற்றின ஒரு மதிப்பீடு மனதுக்குள்ள. என்னால் இந்த ஒரு குழந்தையை வளர்க்க முடியவில்லையே, என் தந்தை எப்படித்தான் என்னோடு சேர்த்து 4 குழந்தைகளை வளர்த்தாரோன்னு ஆச்சரியப்படுவேன். அதற்கு பிறகு அவனுக்கு மேல அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு முறை வந்தவுடனே என் தந்தை மிக பொறுமைசாலி. அதற்கு பிறகு என் தந்தை எல்லாம் தெரிந்தவர். கடைசியில சொல்லுவான், என்ன இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு இணை யாரும். இதுதான் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுழற்சி. முதலில் என்ன நோக்கில் எண்ணினானோ அந்த எண்ணம் மீண்டும் அவன் மனதிலே உதிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு 40 ஆண்டுகள் வரும். இதே போன்றுதான் நீத்தார்களை பற்றிய எண்ணம் நம் உள்ளத்திலே தோன்றுகின்றது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வோம், பெருசு என்றும் பழைய பஞ்சாங்கம் என்றும் முதியோர்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்கள் செய்த சாதனைன்றது என்னமோ வான்வழியில போயிட்டு விண்கலம் செலுத்துற மாதிரியான செயல் அல்ல. ஒரு குடும்பம் மேம்பட, அந்த குடும்பம் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள, அந்த குடும்பத்திற்கு என்று தனித்ததோர் அடையாளத்தை தேடித்தர என்னவெல்லாம் செய்யப்பட்டனவோ அத்தனையும் சாதனை. இதை செய்தவர்கள் நம் முன்னோர்கள். ஞாபகம் வச்சு, அந்த முன்னோர்கள் நமக்காகவே வாழ்ந்து மறைந்தவர்கள். அவர்களினது பெருமையை பேசுகிறார். இது ஒரு அழகான அதிகாரம். ஏனென்றால் முன்னோர்கள் என்று பொதுவான ஒரு சொல்லை எடுத்து நீத்தார்கள், அந்த நீத்தார்களை பொதுமையாக சிந்தித்தல் என்பதே ஒரு அழகான செயல்பாடு, மிக உயரியதோர் செயல்பாடு. ஆகவே நீத்தார்தம் பெருமையை சொல்லுதல். நீத்தார்கள் செய்தன எல்லாம் பெருமைக்குரியனதான், எதனையும் யோசிக்க. சரி, ஒழுக்கத்து நீத்தார் பெருமை ஒழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதுகாரும் நம்மிடம் தோன்றியிருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் சற்று ஆராய்ந்து பாருங்க. இந்த பணுவல்னா நூல்னு அர்த்தம், புத்தகம்.
துணிவுனா அதுல உறுதியாக சொல்லப்பட்ட பொருள் எது என்று ஆய்ந்தார். இதுகாரும் நம்முடைய மொழியில பலாயிரக்கணக்கான நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த எழுதப்பட்ட நூல்களுக்கு ஏதாகிலும் ஒரு பாடு பொருள் இருக்கு. பழைய இலக்கணம் என்ன சொல்லும்? தண்டி அலங்காரம் ஒரு நூலினுடைய நோக்கம் என்னன்னா 4 பேசும். அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனேன்னு ஒரு நூலினது நோக்கம், நூல் என்றால் புத்தகம், ஒரு புத்தகத்தினது நோக்கம் அறத்தை சொல்ல வேண்டும், உலகியல் மகிழ்வை சொல்ல வேண்டும், இன்பத்தை சொல்ல வேண்டும், இறுதியில இந்த உலக வாழ்க்கை நீத்ததன் பின் பெறக்கூடிய வீடு பேற்றை பற்றி சொல்ல வேண்டும். இதுதான் நூலினது நோக்கம். அவ்வாறு எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தீர்கள் என்றால் அந்த முடிவு என்னவா கிடைக்குமா? நமக்கு முன்னே இந்த உலகில் வாழ்ந்தவர்கள் எவ்வாறு ஒழுக்கத்தை கடைபிடித்தார்கள். ஒழுக்கத்து, இந்த ஒழுக்கத்தை எந்த அளவிலே கடைபிடித்தார்கள். அடுத்தது நீத்தார், இந்த உலகத்தின் கண் உள்ள பற்றுகளை எல்லாம் விட்டு எவ்வாறு விலகி நின்றார்கள். அவர்களால் விட்டு விலகி நின்ற நிலையினால்தான் அவர்களை சார்ந்த குடும்பம் மேம்பாடு அடைகிறது. ஆகவே ஒழுக்கத்து நின்றவர்கள், உலகியல் பற்றுகள் போன்றவைகளை எல்லாம் தேவையில்லை என்று துறந்தவர்கள், இவர்களினது விழுப்பத்தை, இவர்களினது இந்த மேலான 2 குணத்தை, இதுதான் ஒரு மனித சமூகத்தினுக்கு தேவையான. ஒரு முன்னோர் என்று சொல்லக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்னா பிறருக்கு ஓர் எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். ரோல் மாடல் ஆங்கிலத்தில் சொல்லும். தாங்கள் பின்பற்றக்கூடிய ஒழுக்கத்தின் அடிப்படையினால் அந்த முன்மாதிரித்தனத்தை உருவாக்கும். ஒழுக்கத்து அப்படின்னாக்க, ஒழுக்கம்னா கேரக்டர், ஒழுக்கம்னு சொன்னா கேரக்டர். எவைகளெல்லாம் மக்களால் நிச்சயமாக பின்பற்றப்பட வேண்டும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒழுக்கம். நீத்தார்னு சொன்னா, நீத்தல் என்றால் தன்னை விலக்கி கொள்ளுதல், உலக பற்றுகளிலிருந்து தன்னை விலக்கி கொள்ளுதல். அதுக்கு நல்ல மேற்கோள் சொல்லுவேன். எத்தனை பேர் அதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள்னே தெரியாது. அதாவது தாய் தந்தையோட எங்கேயாவது ஒரு சிற்றுண்டி சாலைக்கு போகின்றோம் என்று சொன்னால், உணவு விடுதி ஹோட்டல் போனோம்னா நமக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி கொடுப்பதில் ஆர்வம் காட்டக்கூடிய தந்தை தன் கையிருப்பினுக்கு தகுந்தாற் போல பிள்ளைகளுக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு தன் தேவையை சுருக்கி கொள்ளும். அதுதான் பற்றுக்களில் இருந்து நீங்குதல். அவனுக்கு அது தேவைதான், தன் தேவையை காட்டுதான். அண்மை காலத்துல ஒரு நிகழ்ச்சியில நடந்த நிகழ்ச்சியை ஒருத்தர் எழுதியிருந்தார். அதாவது ஒரு ஹோட்டலுக்கு ஒரு அழுக்கு படிந்த உடையோட ஒருவர் தன் மகளை அழைத்து வந்திருந்தார். அந்த மகள் ரொம்ப அழகாக ஒப்பனை செய்திருந்தவர், ரொம்ப நீட்டா இருந்தவர். அந்த குழந்தைக்கு ஒரு மசால் தோசை வாங்கி கொடுத்திருக்க. இத பக்கத்துல இருக்கிற டேபிள்ல இருக்கிறவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு மசால் தோசை. சர்வர் வந்து கேட்டார், உங்களுக்கு இல்ல, எனக்கு வேண்டாம், இந்த குழந்தைக்கு மட்டும் ஒரு மசால் தோசை. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? திருப்பி வந்து கேட்டா வேண்டாம். உடனே இந்த பக்கத்து டேபிள்ல இருந்தவர் கேட்டார், நீங்க எதுவும் சாப்பிடலையா? இல்ல, நான் ஒரு கூலி தொழிலாளி, இவள் பள்ளியில் படிக்கக்கூடிய என் மகள், இந்த மாதாந்திர தேர்வுல நீ முதலாவது ரேங்க் வாங்கினேன்னா உனக்கு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று மசால் தோசை வாங்கி தருவதாக சொல்லி இருந்தேன். அதனால இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறேன். இன்று அவளுடைய பிறந்த நாளும் கூட. ஆகவே அவளுக்கு நான் சொன்ன வாக்கினை நிறைவேற்ற மசால் தோசை வாங்கி கொடுக்கிறேன். காரணம், எனக்கு ஏன் வேண்டாம்னா என்கிட்ட வசதி கிடையாது. ஒரு மசால் தோசை வாங்குவதற்கு தான் என்கிட்ட பணம்
இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அன்பர் என்ன செய்தார், அந்த கடையினுடைய முதலாளி கிட்ட போயிட்டு அந்த குழந்தைக்கு உண்டான மசால் தோசையும் அவருக்கு ஒரு மசால் தோசையும் கொடுங்கள், அந்த இருவரினுடைய பில்லை என்கிட்ட சொல்லிடுங்க, நான் கொடுத்தேன். இல்லை, இதை நானும் ரொம்ப நேரமா கவனித்துக் கொண்டிருக்கிறேன், ஆகவே இன்று அவர் எங்கள் ஹோட்டலினுடைய விருந்தார். முதலாளி சொல்ற, அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல அவருக்கும் கொடுக்க போறோம், அந்த குழந்தை பெற்ற அந்த முதல் ரேங்குக்கும் பிறந்த நாளுக்கும் ஒரு இனிப்பு பொட்டலத்தையும் தயார் பண்ணி கொடுக்க போறோம் என்று கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த நபர் சொல்லுகிறார், அந்த வயதானவர், அந்த குழந்தையினுடைய தந்தையார், எனக்கு கொடுக்கக்கூடிய தோசைய கட்டி கொடுத்து விடுங்கள், நான் வீட்டிற்கு எடுத்து சென்று அங்கு என் மனைவி இருப்பாள், அவளோடு பகிர்ந்து. உடனே முதலாளி சொல்றார், இல்ல, உன் மகளுக்கும் உனக்கும் இங்கு தருகிறோம், நீ இல்லத்துக்கு சென்று உண்ணுவதற்கு மேலும் 2 தோசைகளை பார்சல் பண்ணி தருகிறோம், அதனோடு இந்த இனிப்பையும் தருகிறோம், எடுத்து செல்லும். இந்த தந்தையோட நிலை பாருங்கள், ஒவ்வொரு சூழலிலும் அந்த பற்றிலிருந்து விலகி விலகி போகும். முதல்ல மகளுக்கு மட்டுமே தன்னிடம் வசதி இல்லை, அந்த நிர்வாகம் இவருக்கு என்று ஒரு தோசை தருகிறது என்ற பொழுது கூட இல்ல, அது நான் மட்டும் உண்ணுவதில் பயன் இல்லை, அதை வீட்டுக்கு கொடுத்து விடுங்கள், அங்கு என் மனைவியோடு உண்ணுகிறேன். இதுதான் நீர்த்தல்னு. உலக பற்றுக்கள் நம்மை அலைக்கழிக்கும். இந்த பற்றுக்களில் இருந்து மெல்ல மெல்ல நம்மை விலக்கி கொண்டுதான் வாழும். இவ்வாறு வாழுகின்ற பொழுதுதான் நாம மேற்கொண்ட நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு அந்த குடும்பத்தை மேம்படும். அதுதான் முக்கியம். டிட்டாச்டு ஆட்டிடியூட். நீத்தல் என்றால் டிட்டாச்டு ஆட்டிடியூட். நம்ம இன்னும் தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அன்வயப்படுத்தி கொள்ளுதல். அதாவது நாம என்ன நினைக்கிறோம், துறவு என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டுட்டு வெளியே போறது, அதல்ல துறவு. இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டே எதன் மீதும் பற்று காட்டாமல் இருக்கும். அதனாலதான் இந்த முன்னோர்கள் இருந்த இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே பெரியதோர் பற்றினை கொள்ளாமல் தாங்கள் சார்ந்த குடும்பத்தின் மேம்பாட்டினுக்காக பாடுபட்டவர்கள். ஆகவே இந்த நீத்தாரை அவர்தம் பெருமை, அவர்களினது மேலான தன்மையை விழுப்பத்து, விழுப்பம்னா வேல்யூஸ், விழுமியங்கள்னா வேல்யூ, இதுதான் நம் முன்னோர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வேல்யூஸ். இந்த வேல்யூஸ நீங்க எதுல படிக்கலாம்னா வேண்டும் பனுவல் துணிவு, இந்த விழுப்பத்தை தான் இதுகாரும் எழுதிய நூல்களெல்லாம் அடிநாதமாக எடுத்து முன்மொழிகின்றன. இந்த வேல்யூஸ தான் கத்துக் கொடுக்கணும். எதன் மீதும் பற்று வைக்காதே, எக்காலத்திலும் ஒழுக்கம் தவறி நடக்காது. இந்த 2 வேல்யூஸ தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காட்டினார்கள், நாம வாழ வேண்டி காட்டினார். நம்ம பெரும்பாலும் அறிவுரையோ அறவுரையோ வழிகாட்டுதலோடு நின்றுவிடக் கூடாது, வாழ்ந்தும் காட்ட வேண்டும். அதுதான் இந்த உலகத்தினுக்கு உண்டான மேம்பாடு. வழிகாட்டுதல் என்பது யாரால வேணாலும் முடியும். சத்தியம் பேசு, நேர்மையாய் நட, ஒழுக்கத்தோடு யாரு வேணா சொல்லலாம். இதை சொல்லுவதோடு நில்லாமல் அதை வாழ்நாளில கடைபிடித்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் இதை பின்பற்றுவதற்கு முறையானது, இயல்பானதுன்னு நம்புவாங்க. அதனாலதான் இந்த உலகின் கண் தோன்றி இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் துணிந்து சொல்லக்கூடிய பொருள்கள் 2 தான். ஒன்று, நம் முன்னோர்களாக வாழ்ந்தவர்கள் இந்த உலக பற்றுக்களை எவ்வாறு விலக்கி வைத்தார்கள், மேலும் இந்த உலக வாழ்வையிலே எவ்வாறு ஒழுக்கத்தோடு. இந்த 2 மட்டும் இந்த நீத்தார்கள் செய்ததினால்தான் இன்னமும் இந்த உலகமானது இயங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு இணையான ஒரு அழகான பாட்டு சொல்லுவேன். புறநானூற்றில் ஒரு பாட்டு,
ஒரு புலவன் எழுதுகிறான், இந்த உலகம் என்று தோன்றியதோ தெரியாது, ஆனால் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரை இந்த உலகம் தனக்கு உண்டான சுழற்சியில மாற்றம் இல்லாமல் சுழன்று கொண்டே இருக்கும். இவ்வாறு மாற்றம் இல்லாமல் இந்த உலகம் சுழன்று கொண்டிருப்பதன் காரணம் என்னன்னு ஒரு கேள்வியை கேட்க, அதற்கு உடனே பதில் எழுதுறான் அந்த மன்னன், அவன் புலவனும் கூட. என்ன எழுதுறான்? உண்டால் அம்மை இவ்வுலகம், இந்த உலகம் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்? இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதன தமியர் உண்ணலும் இளநி. இந்திரனே அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை தான் மட்டும் உண்ண வேண்டும் என்ற தன்னலம் இல்லாமல் அந்த அமிர்தத்தை பிறரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்கின்ற பெருமைக்கு உரிய குணத்தை நம் முன்னோர்கள் கொண்டிருந்தார்கள். அதனால இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அயர்நிலர் முனிவிலர், எந்த சூழ்நிலையிலும் சோம்பேறித்தனமாக இருந்தது இல்லை, எதற்காகவும் கோபப்பட்டது இல்லை. அடுத்த வார்த்தை தான் முக்கியம். அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடு. அச்சப்படக்கூடிய செயல்களுக்கு பயப்படுவார்கள். வள்ளுவரே சொல்லுவான் பின்னாடி, அஞ்சுவது அஞ்சாமை பேதம். பயப்படக்கூடிய விஷயத்துக்கு பயந்தே ஆகணும். ஒரு அயோக்கியத்தனம் செய்யனா இல்ல செய்ய மாட்டேன் எனக்கு பயம்னு சொல்லு. அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர். ஒரு செயலை செய்வதனால புகழ் கிடைக்கும்னா உயிரை கொடுத்துருவோம். பழி எனின் உலகு உடன் பெறினும் கொள்ள. ஒரு தவறான செயலை செய், அதற்கு உலகமே உனக்கு உட்படும்னா வேண்டாம், இந்த உலக ஆட்சி எனக்கு வேண்டாம், நான் தவறை செய்ய. இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்துல நமக்கு முன்னாடி இருந்ததினால்தான் இந்த உலகம் இன்று வரைக்கும் சிக்கல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப நம் முன்னோர்கள் இப்படிப்பட்டது ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து இந்த உலகத்தை நம்ம கிட்ட பாதுகாப்பா கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, நாம எப்படி வாழ்ந்து இந்த உலகத்தை இனி வரக்கூடிய தலைமுறை கிட்ட பாதுகாப்பா கொடுத்துட்டு போனோம். இது ஒரு தொடர் நிகழ்வு, ரிலே ரேஸ். நமக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தினது சூழலையோ இந்த உலகத்தினுடைய இயல்புகளையோ அழிப்பதற்கோ ஒடுக்குவதற்கோ நமக்கு ரைட்ஸே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் மிக பாதுகாப்பாக இதை நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. அவர்கள் ஒழுக்கமான முறையில வாழ்ந்தோ பற்றற்ற நிலையில் இருந்தோ இந்த மேன்மையான இந்த உலக வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை எல்லா நூல்களும் சொல்லுது. இதை முதலில் தெரிந்து கொள். இதான் வள்ளுவருடைய. அவர்களுக்கு நீ என்ன செய்ய போறேன்றதெல்லாம் பின்னாடி. உன்னுடைய முன்னோர்கள் எத்தகையதோர் வாழ்க்கையை இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள், பற்றற்ற நிலையில் இருந்திருக்கிறார்கள். அதனோடு மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தை உயிர் என பேணி பாதுகாத்திருக்கிறார்கள். இதான் உன் முன்னோர்களினுடைய தகுதி. இதைதான் எல்லா நூல்களும் எடுத்து சொல்லுகின்றன. இந்த மாதிரி இருக்கிறதான் விழுமியங்கள் என்று பேசுகின்றன, வேல்யூஸ் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை தெரிந்து கொள் சொல்லிட்டு அடுத்த குறளுக்கு வர முடியும். அதுதான் நீத்தார்களை நினைவுபடுத்துறதுக்கு காரணமே நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த வேல்யூஸ்னால நமக்கு அடையக்கூடிய பெனிஃபிட்ஸ ரியலைஸ் பண்றது மட்டுமல்ல, ரெலிஷ் பண்றதுக்கு அதுதான் முக்கியம். ரியலைசேஷன்றதுனால பயன் இல்ல, ரெலிஷ் பண்ணணும். இந்த ரெண்டுனுக்காகவும் தான் இந்த நீத்தார் பெருமை. அதுதான் வள்ளுவரினுடைய நோக்கம் கூட. அதனால அடுத்த குறள்ல சொல்றார், துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அதாவது இந்த உலகத்துல இந்த உலகம் தோன்றிய நாள் தொட்டு எத்துணை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி சொல்ல முடியுமான முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒன்றும் வேண்டாம். இப்ப நவீன தொழில்நுட்பத்துக்குள்ள இருக்கும். கடந்த 1.5 1.25 ஆண்டுகளாக உலக நாடுகளையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது
கோவிட் என்கின்ற ஒரு நோய். இதன் காரணமாக உலக நாடுகள்ல எத்துணை பேர் இதுவரைக்கும் மரித்தார்கள் என்பதை துல்லியமா சொல்ல முடியுமான்னு முடியாது. நாம் வாழும் காலத்திலேயே நவீன தொழில்நுட்பங்களினது துணை கொண்டு எத்துணை பேர் மறைந்தார்கள் என்பதை சொல்ல முடியாது. இதுதான் வள்ளுவரும் எடுத்துக்கிறது. இந்த உலகம் தோன்றிய நாள் தொட்டு இன்று வரை இந்த உலகிலே தோன்றி மறைந்தவர்கள் எண்ணிக்கை என்பது எவ்வாறு எண்ணி சொல்ல முடியாதோ அது போல நம் முன்னோர்கள் துரத்தலினால் பெற்ற பெருமையையும் எண்ணி சொல்ல முடியாது. அவர்களை மதிப்பீடு செய்ய முடியாது. துறந்தாரின் பெருமை துணை கூறின். ஆசைகளையும் பற்றுகளையும் துறந்து நமக்காக வாழ்ந்து மறைந்த முன்னோர்களினது பெருமையை இணைத்து என்று ஒரு அளவினுக்கு உட்படுத்தி இவ்வளவுதான் என்று சொல்லவே முடியாது. அதெல்லாம் அளவினுக்கு அப்பாற்பட்டது, பியாண்ட் மெஷர், கிட்ட நெருங்கவே முடியாது. அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தியாகம் அல்லது சாக்ரிஃபைஸ், அதனுடைய அளவு என்ன, அதை எவ்வாறு மதிப்பிடுவதுன்னா, மன்னிக்கணும், பொருளாதாரம் படித்தவர்கள் இருந்திருந்தால் தெரியும். பொருளாதாரத்துல வேடிக்கையாக சொல்லுவார், மணி ஹாஸ் நோ வேல்யூ, இட் இஸ் ஹேவிங் ஒன்லி யூட்டிலிட்டி. பயன்பாடுதான் பணத்திற்கு உண்டு, பணம் என்பதற்குன்ற தனி மதிப்பு கிடையாது. ஆனால் மனித வாழ்க்கை நேர் எதிரானது. மனித வாழ்க்கையில வேல்யூஸ் தான் பிரதானமானது. மனித வாழ்க்கையில வேல்யூஸ் தான் பிரதானமானது, பயன்பாடுன்றது ரெண்டாவது. நாம் இதுகாரும் வாழ்ந்த வாழ்க்கையில என்ன வேல்யூஸ இந்த உலகத்துல கொண்டு வைத்திருக்கிறோம், அதுதான் முக்கியம். இதன் அடிப்படையில தான் நம்ம மதிப்பீடானது பெருமையாக பேசப்படும். ஆகவே இந்த வேல்யூஸுக்கு முக்கியம் கொடுக்கிறார் வள்ளுவர். துறந்தார் பெருமை. இந்த முன்னோர்கள் இதுகாரும் வாழ்ந்த காலத்துல அவர்களால் பற்றற்ற நிலையில செய்யப்பட்ட செயல்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எல்லாரும் இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பத்துல இருக்கும். ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு அறிவியலாளனோ தான் கண்டறிந்த ஒரு புதிய மருந்தினையோ அல்லது ஒரு அறிவியல் முடிவினையோ உலகுக்கு எப்படி தருகிறான்? அறிவிக்கிறேன்னே சொல்ல மாட்டான். He dedicates அப்படின்னு. தான் கண்டறிந்த இந்த அறிவியல் முடிவினால் விளைதற்குரிய நன்மைகளை இந்த உலகினுக்கு அர்ப்பணிக்கிறான். எவ்வளவு பெரியதாகிய சிந்தனை! அவன் முயன்று உழன்று பாடுபட்டு கண்டறிந்த ஒரு முடிவை இந்த உலக மக்களினது மேம்பாட்டினுக்காக என்ன செய்யறான்? அர்ப்பணிக்கிறான். இதுதான் முன்னோர்கள் நமக்கு தொடர்ந்து செய்து வந்த செயல்கள். முன்னோர்களினுடைய இந்த மேலான அர்ப்பணிப்பு செயல்கள் தான் நினைத்திருந்தா தாங்கள் கண்டறிந்தவைகளை எல்லாம் தங்களினுடைய மேம்பாட்டினுக்காக ஒன்ற மாட்டார். வேதியல்ல ஒரு மிகப்பெரியதோர் அழிவியல் சாதனத்தை கண்டுபிடிக்கிறார் ஒருத்தர். அதன் மூலமாக பெற்ற மிகப்பெரிய செல்வத்தை கொண்டு இந்த உலக மேம்பாட்டினுக்கு யாரெல்லாம் முயன்று அறிவியலிலும் பொருளாதாரத்திலும் பங்களிப்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு மிக பெரியதாகிய ஒரு பரிசை தர வேண்டும்னு நோபல் உருவாக்குறார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவரால் சேர்க்கப்பட்ட அந்த செல்வத்தை தன் குடும்பம், தன்னை சார்ந்தவர்கள், இவர்களினது மேம்பாட்டினுக்கு என்று செலவு செய்திருந்த யாரும் கேட்க முடியாது. அவர் உழைத்து கண்டறிந்த ஒரு அறிவியல் முடிவு, அதனால் ஏற்படுத்தப்பட்ட செல்வம், அது அவரை சார்ந்தது. முடிஞ்சு போச்சு. அது என்ன வேண்டுமானாலும் அவர் செய்யலாம். ஆனால் மாறாக என்ன செய்கின்றார்? அந்த செல்வத்தை எல்லாம் ஒரு வைப்பாக மாற்றி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு உலகளாவிய நிலையில அறிவியலினாலும்
தொழில்நுட்பத்தினாலும் இந்த மனிதகுலம் மேம்பாடு அடைவதற்கு என்னவெல்லாம் புதியதாக கண்டுபிடிக்கிறார்களோ அதை கண்டறிந்து அவர்களுக்கு பரிசு கொடுக்கும். இதுதான் துறந்தார் பெருமை. இந்த பெருமையை நம்மால மதிப்பீடு செய்ய முடியாது. துணை கூறின் அவர்கள் பெருமை இத்துணைத்து என்று அளவு சொல்லுவதாக இருந்தால் துறந்தார் பெருமை துணை கூறின், துறந்தார் பெருமை துணை கூறின் இதனை நாம் எடுத்து முன்மொழிவதாக இருந்தால் அளவு கிடையாது. இந்த அளவு கிடையாதுன்றத சொல்றதுக்கு தான் வள்ளுவர் என்ன பண்ணார், வையத்து இதுகாரும் இந்த உலகத்துல இறந்தாரை எண்ணிக்கொண்ட, இதுகாரும் இந்த உலகத்துல பிறந்து இறந்தவர்களை எண்ணி சொல்லுதல் என்பது எவ்வாறு முடியாதோ அதுபோலே தங்களினது பற்றுக்களில் இருந்து விலகி இந்த உலக மேம்பாட்டினுக்காக பாடுபட்ட முன்னோர்களினது பெருமை என்பது அளவிடற்கு அரியது, அளந்து சொல்ல முடியாது. அடுத்து இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. ரொம்ப அழகானது. இருமை வகை தெரிந்துனாக்க இதுக்கு ரெண்டு விதமான பொருள் சொல்லுகிறேன். ஒன்று, இருமை என்றால் பிறப்பு என்கின்ற ஒன்று, மற்றொன்று இறப்பு என்கின்ற ஒன்று. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு, இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இரண்டினையும் ஆராய வேண்டும். இருமை வகை தெரிதல். இந்த இரண்டினுக்கும் உண்டான காரணங்களை ஆராய்ந்து அந்த காரணங்களுக்கு ஏற்றாற்போல் அறம் பூண்டார். அந்த காரணங்களுக்கு ஏற்றாற்போல் எதனை செய்ய வேண்டும் என்று எவன் ஒருவன் அறத்தை மேற்கொள்ளுகிறானோ அறம் பூண்டார். அப்படிப்பட்ட அறத்தை மேற்கொண்டவனினது பெருமையை கொண்டுதான் இந்த உலகமானது உயர்ந்தது. கொஞ்சம் குழப்பமான இடம். அது என்ன இருமை பிறப்பு இறப்பு? எல்லோரும் வள்ளுவத்துக்கு சான்று வள்ளுவத்துக்குள்ளேயேதான் தேடும், வெளியே போய் தேடக்கூடாது. இந்த உலகத்துல எல்லோரும் பிறக்கிறோம். எல்லோரும் ஒரு நன்மைக்காக பிறக்கிறோமான்னு யோசிக்கும். பிறந்ததன் பின் எல்லோரும் ஒரு நன்மைக்காகத்தான் வாழுகிறோமா என்று யோசிக்கும். வள்ளுவரே பின்னாடி சொல்ல போற பல அதிகாரங்கள் எல்லாம் தாண்டி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா அவரே விளக்கம் தரப்போற. இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ஒரு தன்மைக்காகத்தான் பிறக்கின்றன. ஆனால் அந்த உயிர்கள் பெறுதற்குண்டான பெருமையும் உயர்வும் எதன் மூலமாக என்றால் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய செயலினால். நல்லதற்கு உரியதாகிய செயலை செய்தால் நம்முடைய பிறப்பு எல்லோராலும் பாராட்டப்படும். நல்லது அல்லாத ஒரு செயலை நாம் செய்தற்கு முன் வந்தால் நம்முடைய பிறப்பு எல்லோராலும் ஒழிக்கப்படும். அதனால்தான் வள்ளுவர் வேற ஒரு இடத்துல சொன்னார், இந்த உலகத்துல பிறந்தாயிற்று, பிறந்ததற்கு பிறகு நீ இந்த உலகிலே உன்னை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? தோன்றின் உன்னை இந்த உலகிலே வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் என்றால் புகழோடு தோன்றுக. புகழுக்கு உரிய செயலை செய்து அதன் மூலமாக உன்னை இந்த உலகிலே வெளிக்காட்டிக் கொள். அகுதியிலார் புகழுக்குரிய செயலை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த உலகத்துல உன்னை வெளிக்காட்டி கொள்ளுவதை விட அமைதியாகவே இருந்து விட்டு போய்விடும். Be a popular and don't be a notorious.
நிறைய பேர் அந்த தோன்றினாக்கா பிறக்கும் போது, யாரும் பிறக்கும் போது புகழோடெல்லாம் பிறக்க முடியாது. தோன்றுதல் என்றால் உங்களை வெளிக்காட்டி கொள்ளுதல், உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். உங்களை இந்த உலகத்துல ப்ராப்பரா எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும்னா நல்ல செயல்களை செய்து வெளியே காமிச்சுக்கணும். இதுதான் இருமை வகை தெரிதல்னு பேரு. பிறக்கிறதுன்னு ஒண்ணு, இறக்கிறதுன்னு ஒண்ணு. இந்த ரெண்டுத்தினுக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல வகைமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிந்தால்தான், அவ்வாறு தெரிந்தவர்கள் தான் பிற்காலத்துல சாதனைக்கு உரியவர்களாக. இதுக்கு 300 குறளையும் சொல்லு. நத்தம் போல் உளதாகும் பிறப்பும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிதுன்னு 300 இடத்துல இருக்கு. வித்தகனாக இருக்கின்றவன் மட்டும்தான் இறக்கின்ற பொழுதும் தன் பெயரை பிறக்க வைத்து விட்டு இறந்தான். ரொம்ப கடினமான இடம். ஆகவே இந்த பிறப்பு இறப்பு என்று இரண்டாக உள்ள எல்லாவற்றின் தன்மையை ஆராய்ந்து யோசிச்சு பாருங்க. எல்லோரும் பிறக்கும், எல்லோரும் இறக்கப்போம். இந்த இரண்டினுக்கும் இடைப்பட்ட நிலையில ஒவ்வொருவனினுடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்தாரால் மதிப்பிடப்படுது. அப்துல் கலாம் வேடிக்கையா சொன்னார், எல்லோரும் பிறத்தல் என்பது ஒரு சம்பவமாக இருக்கும், ஆனால் அவன் இறக்கின்ற பொழுது அது ஒரு சரித்திரமாக மாற்றப்படுகிறது. இதுதான் மிக உன்னதமான நிலை. இந்த வகைமையை தெரிந்திருக்க வேண்டும். பிறக்கும் போது நாம் இயல்பாக பிறந்தோம், ஆனால் இறக்கின்ற பொழுது நம்மை இந்த உலகம் மதிக்கக்கூடிய அளவிலே நாம் நம்மை உயர்த்தி கொண்டு நாம் சார்ந்த சமூகத்தையும் உயர்த்தி காட்ட வேண்டும்னு நம் முன்னோர்கள் முயன்றார்கள். அந்த முயற்சிக்காக அறம் பூண்டார்கள். இருமை வகை தெரிந்து ஈண்டு தாங்கள் பிறந்த பிறவியினை பயனுள்ள ஒன்றாக மாற்றி அதன் மூலமாக இந்த சமுதாயம் மேம்படுவதற்காக அறம் பூண்டார்கள். ஒழுக்கத்தினை மட்டுமே செய்வதாக அதனையே வாழ்க்கையின் விரதமாக கை கொண்டார்கள். அறம் பூண்டுதல். அப்படி அறம் பூண்டவர்களினது பெருமை, அவர்களினது மேலான ஆற்றலை, மேலான சிறப்பை பிறங்கிற்று உலகு. அதனால்தான் இந்த உலகம் இன்று வரை தெளிவாக இயங்கிக் திரும்ப திரும்ப ஒரு இடத்த ரொம்ப வற்புறுத்தி சொல்லு. பகைமையை கொண்டு விடுதல் என்பது கண நேரத்துல முடிச்சு. ஆனால் நட்போடு நெடுநாள் வாழுதல் என்பது ரொம்ப கடினமான பயிற்சி. இந்த கடினமான பயிற்சிக்கு உட்பட்டுதான் நம்ம முன்னோர்கள் பல்வேறு விதமான அறச்செயலை செய்திருக்கிறார். அவ்வாறு செய்ததினால்தான் நாம் இன்று ஓரளவாவது இந்த உலகத்துல நிம்மதியாக ஒரு பாதுகாப்பு உணர்வோட வாழும். முழுமையான பாதுகாப்பு கிடைச்சதா அது வேற விஷயம். ஓரளவு இந்த உலகத்துல நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றால் முன்னோர்கள் மேற்கொண்ட அறம் பற்றின சிந்தனை தான். பிறப்பினுக்கும் இறப்பினுக்கும் இடைப்பட்ட வாழ்நாள்ல நம்மால் வாழப்படக்கூடிய வாழ்க்கை அறம் தழுவியதாய் இருக்க வேண்டும். அதை கொண்டு வாழ்ந்தால்தான் இந்த உலகமானது பெருமை உடைய ஒன்றாக மாறும் என்ற சிந்தனை. கொஞ்சம் நினைத்து பாருங்க. உலக நாடுகளே போர் என்கின்ற ஒன்றின் மூலமாக தன்னை முன்னெடுப்பு செய்த பொழுது நம்ம நாடு மட்டும்தான் அகிம்சை என்றதை முன்னெடுப்பு செய்தோம். எவ்வளவு பெரிய சிந்தனை. நம்ம காந்தியனுடைய கொள்கை இந்த இடத்துல தவறோ என்று யோசிப்போம். ஆனால் அந்த முன்னெடுப்பு, அந்த கொள்கையை முன்னெடுப்பதற்கு அவர் எவ்வளவு சிந்தித்திருக்க வேண்டும். அதனாலதான் இன்று வரைக்கும் அவர் மகாத்மான்னு சொல்ல முடிகிறது. பெருமை பிறங்கிற்று. சரி,
உரன் என்னும் தோட்டி, மன்னிக்கணும், தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைத்திற்கோர் வித்து. உரன் எனும் தோட்டி, முதல்ல தோட்டின்னா என்னன்னு புரிஞ்சு. இந்த சொல்லு தமிழ்ல எவ்வளவு தடுமாற்றத்தினுக்கு உட்பட்டதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த தோட்டின்ற சொல்லு வேறு விதமாக சொல்லப்பட்டால் சட்டுன்னு புரிஞ்சிடும். யானையை அடக்குவதற்கு பாகன் கையில இருக்கக்கூடிய கருவிக்கு பேரு அங்குஷம். இந்த அங்குஷம் என்பதனுடைய தொல் தமிழ் சொல் தோட்டின்னு பேர். தோற்கப்படுதற்கு உரிய கருவி தோட்டி. தோற்கப்படுதல்னா துளையிடுதல். கேள்வி என்ற அதிகாரத்துல படிப்போம். கேள்வியால் தோற்கப்படாத செவின்னு வள்ளுவரே எழுது. தோற்கப்படுதல்னா துளையிடுதல். யானையை இயக்கக்கூடிய பாகன் என்ன செய்வான்? கையில வளைவானதும் கூர்மையானதுமான அங்குசம் வச்சிருக்க. அந்த கூர்மையான பகுதியில யானையை குத்தி விரைவாக ஓட வை. அந்த வளைவான பகுதியை கொண்டு யானையினுடைய காதுல மாட்டி இழுத்து யானையினது வேகத்தை மட்டுப்படுத்துவான். அது செல்லக்கூடிய திசை நோக்கி அதை திருப்போம். இதுக்கு பேரு தோட்டின்னு பேரு. பின்னாளில் இந்த தோட்டின்ற சொல்லு துப்புரவாளனுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாது. நானெல்லாம் இளம் பிராயத்துல பள்ளி காலத்துல படிக்கும் போது இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் சொல்லக்கூடிய துப்புரவாளர்களை தோட்டின்ற சொல்லலதான் சொல்லுவாங்க. இது எப்படி இந்த மடைமாற்றம் நடந்தது யாருக்கும் தெரியும். அப்பொழுது இந்த தோட்டி என்று சொல்லு யானையை அடக்குதற்கு கையாளப்படக்கூடிய ஒரு கருவி. இப்ப நம்ம முன்னோர்கள் கையில இந்த கருவி எதுன்னா மனதின் கண் இருக்கக்கூடிய வைராக்கியம் என்கின்ற தோட்டி. உரன் அப்படின்னா வைராக்கியம். ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம். அந்த வைராக்கியத்திற்கு பேரு உரன்னு பேரு. அந்த உரன் என்கின்ற வைராக்கியத்தை தோட்டி போல யானையை அடக்கக்கூடிய அங்குஷம் போல கையாண்டார்கள். என்ன காரணம்? நம்முடைய மனதுல இருக்கக்கூடிய 5 புலன்கள் இருக்கல்லவா, மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற பொறிகளினால் உருவாக்கப்படக்கூடிய 5 புலன்கள் இருக்க. அது மதம் பிடிச்ச யானை மாதிரி எங்க வேண்டுமானாலும் பாயும். இவ்வாறு பாயக்கூடிய இந்த 5 புலன்களை உரன் என்கின்ற வைராக்கியம் என்கின்ற தோட்டி கொண்டு பிடிச்சு இழுக்கணும். அப்படி இழுத்து அதை எவன் ஒருவன் முறையாக செயல்படுத்துகின்றானோ அதை ஒரேடியா அழிச்சிடக்கூடாது. புலன் நமக்கு தேவை. புலனை என்ன சொல்றோம்? புலனை அழிக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வள்ளுவரே சொல்லுவார் 5 அவித்தான். அவித்தல்ன்ற சொல்ல அழகா பயன்படுத்துவார். என்ன அவித்தல்? இந்த சொல்ல வாழ்க்கையில நிறைய அழுந்திருக்கும். கிராமங்கள்ல இன்னமும் இந்த சொல் வழக்கில் இருக்கு. ஒன்றை பக்குவப்படுத்துவதற்கு பேரு அவித்தல்னு பேரு. கிராமங்கள்ல போய் பாருங்க, இட்லி அவிச்சு கொடுன்னு தான் கேட்க. நிலக்கடலையை அவிச்சு கொடுன்னு கேட்க. உண்ணுதற்குண்டான குழங்கு வகைகளை அவித்து கொடுன்னு கேட்க. அவிக்கப்படுதல் என்றால் அதனை உண்ணுதற்கு ஏற்றாற் போல பக்குவப்படுத்தும். அது போல நம்ம உடல்ல 5 பொறிகளினால் உருவாக்கப்பட்ட 5 புலன்கள் இருக்கு. அது பக்குவம் இல்லாமல் விடப்பட்டால் அழிவு கொடுக்கும். அந்த 5னையும் பக்குவப்படுத்தக்கூடிய அளவுல அவிக்கணும். 5 அவித்தல். அதனாலதான் உரன் என்னும் தோட்டியான். மனத்துக்குள்ள வைராக்கியம் என்கின்ற தோட்டியை கொண்டு நம் உள் தோன்றக்கூடிய 5 புலன்களையும் முறையாக கட்டுக்கோப்பினுக்குள் கொண்டு வர வேண்டும். எப்படியா? ஓர் 5ம் காப்பான்.
எவன் ஒருவன் இந்த 5 புலனையும் முறையாக காத்து செலவழிக்க. ஒரேடியா புலனை அழிச்சிடக்கூடாது. புலனை ஒரேடியா அழிச்சுட்டா நாம அசேதனமாயிடுவோம், நாம செயலற்ற ஜடப்பொருள் ஆயிடுவோம். இதை யார் சொன்னார்? திருமந்திரம் சொல்றோம். 5 புலனையும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலா. 5ம் அடக்கிய அமரரும் அங்கில்லை. 5ம் அடக்கிடில் அசேதனம் என்று அறிந்தேன். அசேதனம்னா செயலற்ற தன்மை, கிரே மேட்டரா மாறி. 5ம் அடக்காது அறிவறிந்தேன். இந்த 5 புலனையும் அழிக்க கூடாது. 5 புலனையும் அவிக்கணும், பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தினால் அறிவு பெருதளவுல வளர்த்தும். ஆகவே உரன் என்னும் தோட்டியான் ஓர் 5ம் காப்பான். எவன் 5 புலன்களையும் முறையாக காத்து அதை செயல்படுத்துகிறானோ அவன்தான் வரன் என்னும் வைப்பு. வரன் என்னும் வைப்புனாக்க, வைப்பு என்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான சொல் தமிழ்ல. வைப்புன்னா இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்லணும்னா நிதியை சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, வைப்பு தொகை, டெபாசிட், அதுதான் வைப்பு. எவன் ஒருவன் 5 புலன்களையும் முறையாக பாதுகாத்து அவித்து அதன்படி செயல்படுகிறானோ அவன்தான் நமக்கு உரிய மூல வித்தாக இருப்பான். வரன் என்னும் வைப்பு, அவன்தான் நமக்கு வரத்தினை போல் ஒரு விதையாக இருப்பான். வைப்பிற்கு ஓர் வித்து, அவன்தான் பின்பற்றப்படக்கூடிய நல்ல விதை. அந்த மாதிரியான விதையானது விதைக்கப்பட்டால்தான் பின்னாடி நல்ல கனிகளை தரக்கூடிய விருட்சங்கள். இப்படிப்பட்ட நிலையில எவன் ஒருவன் 5 புலன்களையும் அடக்கி அதனை பக்குவப்படுத்தி அதன்படி செயல்பட்டு அதனால் பல நல்ல சாதனைகளை செய்து அவற்றை தொகுத்து பின் வரக்கூடிய தலைமுறைக்கு தன்னுடைய சாதனைகளை வித்தாக விதையாக தந்து செல்லுகிறானோ அவன்தான் நம் முன்னோர்களுள் தலைசன். அவனுடைய பெருமைதான் உயர்ந்தது. அவனைத்தான் நீத்தார் என்று சொல்லும். வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. அதாவது சென்ற ஆண்டு ஒருவர் இல்லத்திற்கு நவராத்திரின்னு அழைத்திருந்தார், போயிருந்தோம். அவர் அழைத்தது என் வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி மகளை தான். வேறு வழியில நானும் வர வேண்டும்னா போயிருந்தோம். அவர் வீட்டுல ஒரு பெரிய புகைப்படம் இருந்தது. அல்லாது ஆங்கிலேய கணவான்கள்லாம் அமர்ந்திருந்த புகைப்படம். அதுல நான் ஒருவரை சட்டென்று பார்த்து நான் உடனே கேட்டாவற்ற, அலெக்சாண்டர் பிளமிங் அல்லவா இவர்? இவருடைய புகைப்படத்தோடு மற்றவர்கள் இருக்கிறார்களே, இந்த புகைப்படம் எதற்கு இங்கன்னு கேட்டேன். ரொம்ப அமைதியா சொன்னார். அந்த புகைப்படத்துல பின்னாடி இருக்கக்கூடிய வரிசையை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட நபரை காண்பித்து, இவர் என் தகப்பன். உடனே சொன்னார், அலெக்சாண்டர் பிளமிங்கினுடைய அந்த பென்சிலின் மருந்தாக தயாரிக்கப்பட்டு மனிதகுல மேம்பாட்டினுக்காக அது பயன்படுத்துவதற்கு உண்டான சூழலை உருவாக்குவதற்கு, அது பயன்பாட்டினுக்கு உரியதோர் மருந்து என்கின்ற நம்பகத்தன்மையை தருவதற்கு பாடுபட்டவர்கள் அனைத்து இந்த அறிவியலாளர்கள். அதுல என் தந்தையாரும் ஒருவர். அது வரைக்கும் நான் அவருடைய வீட்டுக்கு இல்ல அவர் என் வீட்டிற்கு பல முறை வந்திருக்கிறார். நான் அந்த புகைப்படத்தை முதல் முறை பார்த்தேன். ரொம்ப இயல்பா கருத்தை சொல்லிட்டு அமைதியாயிட்டேன். அலெக்சாண்டர் பிளமிங்கினுடைய பென்சிலின் இன்றைய உலகில எவ்வளவு பெரியதோர் நோய்களை முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய ஒரு நிவாரணின்னு தெரியும். அதனை கண்டறியக்கூடிய பயன்பாட்டினுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய கூட்டத்துள்ள நம்மூரை சார்ந்த ஒரு பெருமகனார் அங்கு இருந்திருக்கிறார் அப்படின்னு ரொம்ப இயல்பா சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் நினைத்து பாருங்க. இந்த காலத்தினுக்கு ஒரு நாட்டுக்கு போறதுன்னா ரொம்ப எளிது.
இவர் சொல்லக்கூடிய காலம் 2ஆம் உலகப் போர் தோன்றின காலம். அந்த காலகட்டத்துல வெளிநாட்டிற்கு செல்லுதல், அங்கேயே தங்கி இருத்தல், அங்கேயே கல்வி கற்றல் எவ்வளவு கடினம், எவ்வளவு பெரிய தவம் அது. ஓரைந்தும் காத்தல், உரங் என்கின்ற தோட்டியினால் ஓரைந்தையும் காத்து தன் நாடு விட்டு குடும்பத்தை நீத்து உலகியல் மேம்பாட்டினுக்காக ஒன்றை கண்டறிய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு இந்த நாட்டை துறந்து அயல் நாட்டுல போய் பன்னெடுங்காலம் அந்த தட்பவெட்ப நிலைகளுக்கு தன்னை பொருத்தி கொண்டு ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு அதை மனிதகுல மேம்பாட்டினுக்காக பயன்படுத்தக்கூடிய அளவினுக்கு வரைக்கும் ஒருவன் தன் வாழ்க்கைய கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கிறான்னா அவனால் இந்த உலகம் அவனை வித்தாக கொண்டாடுது. இதுதான் அடிப்படை. ஆகவேதான் உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. அடுத்து 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும். கொஞ்சம் கஷ்டம். இந்திரன் என்கின்ற ஒரு புராண கதாபாத்திரத்தை இங்க மேற்கோளா காட்டுகிறார் வள்ளுவர். வள்ளுவர் பெரும்பாலும் புராண இதிகாசங்களில் சொல்லப்பட்டுள்ள கதாபாத்திரங்களை தன்னுடைய அறநூல்ல மேற்கோளாக காட்டும் மரபு இல்லை. சில இடங்கள்ல தவிர்க்க முடியாமல் இன்னொரு இடத்துல தாமரை கண்ணான் உலகுன்னு ஒரு இடத்துல சொல்லப்படும். அதே போல எங்கும் உரியர் பிறர்க்குன்ற இடத்துல தசீசி முனிவரை பற்றின குறிப்பாக அது கொள்ளலாம்னு அறிஞர்கள் சொல்ல போறாங்க. புராண இதிகாசங்கள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்களை முன்னெடுத்தல் என்பது அறநூல்ல தேவையில்லாத விஷயம். என்ன காரணம்னா அறம் என்பது எல்லோராலும் பின்பற்றக்கூடியதும் எல்லோருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கப்பட வேண்டிய ஒரு நூல். அதுல ஏற்றுக்கொள்ள இயலாத புராண கதாபாத்திரங்களை மேற்கோளாக காட்டினோம்னா குழப்பம். ஆனா இந்த இடத்துல எதற்காக இந்திரனை காட்டினார்னா இந்திய புராண மரபுல இந்திரனுக்கு வெவ்வேறு விதமான கதைகள் புனையப்பட்டிருக்கு. ஒன்று. இரண்டாவது, இந்திரன் என்பது பதவியின் பெயர். அந்த பதவியில யார் வேணுமானாலும் இருக்கார். உட்காருபவரினுடைய இயற்பெயர் எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை. அந்த பதவியில போய் அமர்ந்தா அவன் இந்திரன். எப்படி இந்த கலெக்டர் என்பது போல யார் வேணா அவள் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி பொறுப்பின் அதிகார பெயருக்கு பேரு கலெக்டர். யார் வேணாலும் போல. அது போல இந்த இந்திரன் என்கின்ற அந்த தகுதிக்கு செல்பவன் என்ன செய்யணும்? வேறு எவ்வித ஆசைகளுக்குள்ளும் ஈடுபடாமல் அந்த பதவியை அடைய வேண்டும் என்று 5 புலன்களையும் அடக்கி 100 முறை அஸ்வமேதையாக செய்யணும். கம்பராமாயணம் படிக்கும் போது பார்த்திருக்கோம், பெரிய புராணத்திலையும் பார்த்திருக்கோம். அதீதமான வேள்வி செய்யணும். குறிப்பா அஸ்வமேதையாக செய்யணும். ஒரு அஸ்வமேதையாகம் செய்வது என்பதே கடினமானது. எவன் ஒருவன் புலனினை முறையாக பக்குவப்படுத்தி அதன் மூலமாக 100 முறை அஸ்வமேதையாக என்கின்ற வேள்வியை செய்கிறானோ அவனுக்கு இந்திர பதவி கொடுக்கும். 5 அவித்தான் அகல் விசும்புளார் கோமான். அகல்னா பறந்துபட்ட, விசும்புனா வான். விசும்பு உளார் கோமான், விசும்பினது வானத்தினது தலைவனாகிய கோமான். தலைவன் யாரு? இந்திரன். அகல் விசும்புளார் கோமான் இந்திரன். இந்திரனே ஷாலும் கரி. ஆகவே இந்திரனே போதுமான சான்றான். இந்த 2 விதமா எடுத்து 5 புலன்களை பக்குவப்படுத்தி 100 அஸ்வமேத யாகம் செய்து அதன் மூலமாக இந்திர பதவி அடைந்தவன் நமக்கு நல்லதோர் சான்று. இப்படி ஒரு பொருள்.
இதற்கு நேர் எதிர்மாறாக எவன் ஒருவன் புலன் அடக்கம் இன்றி தவறான பாதையில் செல்லுகிறானோ அவன் தேவர்களினுடைய தலைவனாக இருந்தாலும் தவறான நிலைக்கு தள்ளப்படுவான். அதற்கு சான்று இந்திரன். ரெண்டு விதத்திலும் இந்திரன் மேற்கொள்ளார். நல்ல விதமான நிலைக்கும் இந்திரனே மேற்கோள், நல்லது அல்லாத நிலைக்கும் இந்திரனை மேற்கோள். இந்த ரெண்டு புராண மரபும் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதனால இதனை மேற்கோளாக வள்ளுவர் எடுத்து சொல்லுகிறார். ஒருவனே நன்மைக்கும் சான்றா இருக்கான், அதே ஒருவன் பல தீமைகளுக்கும் காரணியாய் நிற்கிறான். இது எதனால் என்றால் அவன் புலன் அடக்கம் இன்றி இருப்பதினால். ஆகவே நம் முன்னோர்கள் தங்களினது புலனை முறையாக அடக்கி அதன் மூலமாக மேற்கொண்ட சாதனையினால் தான் இந்த உலகம் மேம்பாடு அடைந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்திரனை போல் இல்லை. அதனாலதான் அந்த குறளை சொன்னார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகழ் விசும்புளார் கோமான் இந்திரனே ஷாலும் கரி. இன்றைக்கு இதோடு நிற்போம். எஞ்சிய 5 குறட்பாக்கள் அடுத்த வகுப்புல சொல்லலாம். அடுத்த குறளை இருக்கக்கூடிய எஞ்சிய நேரத்துல சொல்ல முடியாது. இதோட இன்றைக்கு இதோட சரியா? எத்திக்ஸ் பிலாசபின்றது ஒருத்தர் கண்டறிந்த முடிவு. கண்டறிந்த முடிவை காட்டிலும் தொன்மையானது எத்திக்ஸ். சத்தியம்ன்றது என்றும் வெற்றி பெறும் அப்படின்னு கண்டுபிடிச்சா பிலாசபி. இருக்கதே தானே கண்டுபிடிக்க முடியும். அதான் சொல்றேன், சத்தியம் என்றும் வெற்றி பெறும்னு ஒருத்தர் சத்தியமா வாழ்ந்து வெற்றி பெற்றார்ன்றது பிலாசபி. ஆனா சத்தியம் என்பது எத்திக்ஸ். வேல்யூஸ் வராதா சார்? வேல்யூஸ் அப்படின்றது எத்திக்ஸ்ல இருந்து தோன்றுவது வேல்யூஸ். ஒரு மூலத்திலிருந்து தோன்றக்கூடியவை விழுமியம். மூலம் நிரந்தரமா இருக்கும். ஒரு மூலத்திலிருந்து பல வேல்யூஸ் தோன்றது. உதாரணம், மரம்ன்ற ஒண்ணு இருக்கு, தருன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ரெண்டுத்தையும் பொதுவா சொல்லுவோம். ஆனா மரம் என்பது அதனிடம் இருக்கக்கூடிய ஒரு சில பொருள் தான் பயன்பாட்டிற்கு வரும். ஆனா தருன்னு சொன்னா அதனிடம் உள்ள எல்லா பொருளும் பயன்பட்டிருக்கு. அப்போ வாழை என்பது ஒரு எத்திக்ஸ் எடுத்துட்டாக்க அதிலிருந்து வரக்கூடிய வேல்யூஸ் வாழை இலையா இருக்கலாம் பயன்படும், வாழை காயா இருக்கலாம் பயன்படும், வாழை பூவா இருக்கலாம் பயன்படும், வாழை கனியா இருக்கலாம் பயன்படும், தண்டா பயன்படும், நாறு பயன்படும், கிழங்கு பயன்படும். இதுதான் வேல்யூஸ். எத்திக்ஸினுடைய பல்வேறுபட்ட பரிணாமங்களில் விளைவது வேல்யூஸ். அதான் சொல்றேன், நம்ம முன்னோர்கள் எத்திக்ஸ தான் டீச் பண்ண. வேல்யூஸ் அவ மெஷர் பண்ணிக்க. உதாரணம் சொன்னா சத்தியத்தை பேசு, இது எத்திக்ஸ். இதனுடைய வேல்யூ எப்படி வந்தது? மகாபாரதத்துல ஒருத்தன் போய் வியாசர் கிட்ட எனக்கு வேதம் கத்து கொடு. உடனே அவர் சொல்றார், எனக்கு நமஸ்காரம் பண்ணி உன்னுடைய குலத்தையும் கோத்திரத்தையும் சொல்லு. அவன் தெளிவா சொன்னான், குலமோ கோத்திரமோ எனக்கு தெரியாது. சன்னியாசிகள் மத்தியில எங்க அம்மா அவ பர்ணசாலைய கூட்டி பெருக்கிறவளா இருந்தா, அந்த சூழ்நிலையில அவ கர்ப்பமானா, நான் பிறந்தேன், எனக்கு தந்தை யாருன்னு தெரியாது. ஆகவே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தன் பிறவி இப்படிப்பட்டதுன்னு மறைக்காமன் சொன்னதுனாலதான் ஜாபாலிக்கு பேரு சத்தியகாமன் ஜாபாலி. வேல்யூஸ், சத்தியத்தை சொல்லணும் என்பது வேல்யூ. அதனால விளையக்கூடியது சத்தியகாமன் பெரியாளாயிட்டு. சத்தியம் என்பது எத்திக்ஸ். ஆனால் எத்திக்ஸுக்கும் வேல்யூஸ், எத்திக்ஸை கொண்டு வேல்யூஸை உருவாக்கி. அதான். ஆனால் சில நேரங்கள்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம இந்திய தத்துவ துறைகள்லயும் அறிவியல் துறைகள்லயும்
வந்த எல்லா செய்திகளையும் சரியான ஆங்கில பதப்பிரயோகங்கள் மூலமா கொண்டு சேர்க்க முடியுமான்னு கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம் தான். வேற வழியில முயன்ற வரைக்கும் செஞ்சிருவோம், ஒண்ணும் தப்பு இல்லை. சரி.